எலை ஆக்கங்கட்ட ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லைவேல் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரிபிள்எஸ் ஃபேமிலி அப்படின்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கேன் யாருன்னு. நம்ம சிக்கா, சூர்யா, சுமி இந்த 3 பேர் பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் பேசலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுமி மாமி பற்றி பேச போகிறோம். சுமி மாமி நம்ம சிக்கா மாமா இருக்கார்ல, அந்த அத்தையை அவங்கள பற்றி பேச போகிறோம். இப்போ சுமி மாமி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? அதாவது சிக்கா பாய் அப்புறம் வந்து ரவுடி பேபி சூர்யா, இந்த 2 பேரையுமே வந்து நீங்கள் வந்து யாருமே இந்த மதுரை ஊரில் வைக்காதீங்க, 2 பேரையுமே அடித்து துரத்துங்க மதுரிலேருந்து அப்படின்னு சொல்லி சுமி மாமி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் சிக்கா மாமா வந்து சுமியத்தையை வந்து ரொம்ப படுத்துதாரான். சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருந்து எல்லாம் கொண்டு போய் கொடுக்காரான், நகை பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்துருதாரான். இந்த மாமியை வந்து கவனிக்க மாட்டேக்காரான், வீட்டுக்கு ஒன்று வாங்கி போட மாட்டேக்காரான் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு. அதனால் வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து மதுரையை விட்டு அடித்து விரட்டுங்க, அந்த ஊரில் வைக்காதீங்கன்னு சொல்லி இந்த அத்தை சொல்லுது. நான் ஒன்று கேட்கேன் சுமியத்தை, நான் சொல்லி கோபப்படாங்க மர்மம் சொன்னோம்னு. நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. இத்தனை வருஷம் நீங்கள் அவங்க கூட விட்டது தப்பு தானே. 6.5 வருஷமாக நீங்கள் வந்து அவங்க கூட வந்து விட்டுறது பெரிய தப்பு தானே. அதே நேரம் சூர்யா என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சிக்கா பையை பிடிச்சி வைக்கலை, வேணா அவரை போக சொல்லுங்க, நான் எனக்கு திறமை இருக்குது, நான் இப்போ எப்படி பொழைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அவரை நம்பி நான் இல்லை, அவர் தான் என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ சூர்யாவும் சொல்கிறாங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி போச்சுன்னா 2 பேருக்கு கருத்து வேறுபாடு இது மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா வாழ முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், அதே மாதிரி அவங்க லிவிங் டுகெதரில் வாழ்கிறாங்களாம். நாங்கள் 2 முழு சமூகத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து தடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப பெரும் சுமியத்தை. உங்களோட அந்த குமுறலும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கணவர் என்னதான் இருந்தாலும் இன்னொரு பொம்பளைகள் கூட வந்து குடும்பம் நடத்துறது, இங்கே ஒன்றும் செய்யாமல் நகை பணத்தெல்லாம் கொண்டு இன்னொரு பொம்பளையால் கொடுக்குறது எந்த பொம்பளையாலும் தாங்க முடியாது, எந்த மனைவியாலும் தாங்க முடியாது. நீங்கள் அதுதான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, எனிவே பேசி 2 பேரும் வந்து ஒத்துழைச்சி போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிக்கா மாமா, நீங்களும் வந்து முதல் மனைவி கூட போய் வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, சூர்யா மாமி அத்தையை வந்து மறக்க முடியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்து முதல் மனைவி எங்கள் சுமி அத்தை கூட வந்து வாழுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேல் சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.